எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே சொல்லப்பட்டிருக்க அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷனும் நாங்கள் சொல்ல கிடையாது. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணாமல் பண்ணக்கூடாது. இந்த கண்டென்ட் பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. குட் ஈவினிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சுவலாக ஒரு 1 வீக்காக நம்ம அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அதனால தான் எந்த வீடியோவுமே போட முடியல. சரியா? நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சார் வீடியோ போடல சார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம குரூப்பு, அதாவது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் போட்டிருந்தாங்க, ப்ளஸ் வெளியில் நம்ம ஃபாலோவர்ஸும் நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சார் வீடியோஸ் வரல சார்னு. நம்ம 1 வீக்காக ஃபுல்லாக அவுட் ஆஃப் ஸ்டேஷனு. இன்றைக்கி தான் மார்க்கெட்லேயே ஸ்டூடெண்ட்ஸோட லைவில் நம்ம உட்காந்துருக்கோம். அண்டு நம்மளோட டுடே லைவ் ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம எடிட் பண்ணி போடலான்னு பார்த்தா எங்கேயுமே எடிட் பண்ணுறதுக்கு ஒரு இதே கிடைக்கவே இல்லை. நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், அது 1 hour வீடியோ அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய வீடியோ போஸ்ட் பண்ணி எல்லோரும் பார்ப்பாங்களா அப்படின்றது தெரில. பட் நிறைய இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ளே நிறைய, ஏன்னா நம்ம லைவ் மார்க்கெட்லேயும் உட்காந்து மார்க்கெட்டு இப்படி தான் போகும், இங்கே தான் இது ஆர்டர் எடுக்கும், ஸோ இந்த இடத்துல ஏன் ஃபெயிலியர் ஆகுது, இந்த இடத்துல ஏன் மார்க்கெட் கட் பண்ணுது, இங்கே கட் பண்ணால் இன்னும் எவ்வளோ தூரம் மேலே போகலாம், எவ்வளோ தூரம் கீழே வரலாம், இந்த கால் ஆப்ஷன் எங்கே வரணும், புட் ஆப்ஷன் எங்கே போகணும், இவ்வளோ விஷயங்களும் நம்ம அதில் பேசிக்கிட்டே இருக்கோமா. ஸோ நம்ம லைவ் மாதிரியே இருக்காது. ஒரு ஃபேமிலி மெம்பரோடு உட்காந்து எல்லாரோடையும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியராக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதை என்னால் எடிட் பண்ணவே முடியல. இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்தேன், அப்பவும் எடிட் பண்ண முடியல. சரி, இன்றைக்கி அப்டேட்டை மட்டும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணதை கொஞ்சம் ஓரமாக வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக ரெக்கார்டிங் வீடியோ போடுறேன். அதுக்கான கொஞ்சம் எடிட் பண்ணி ஒரு 25 minutesக்குள்ளே இருந்தால் தான்ப்பா ஈஸியாக இருக்கும். அது வாட்டில் 1 hour ஆகியும் என்னால் எங்கேயுமே கட் பண்ணவே முடியல. அந்தளவுக்கு அது வாட்டில் போயிட்டே இருக்குது. அவ்வளோ இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்டிவ். பட் நம்ம ஒரு 10:30க்குலாம் இன்றைக்கி ஆக்சுவலாக ட்ரேடே முடிஞ்சு போச்சு. 10:30க்கு ட்ரேடே ஓவர். அந்த அளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான இன்றைக்கி ஒரு நல்ல இது. சரியா? ஓகே, இன்றைக்கி நம்ம 24,100 புட் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அண்டு 23,800 கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தோம். சரியா? 23,800 கால் ஆப்ஷன். காலையிலேயே நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு, இந்த 430 ரூபாவில் இந்த 23,800 கால் ஆப்ஷன் இருக்கான். இவன் நேராக டவுன் ஆகி 170, 180, 170 இந்த ரேஞ்சில் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் எக்ஸாக்டாக நம்ம என்ன சொன்னோமோ அதே ரேஞ்சுக்கு தான் அந்த இடத்துல ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நின்றுக்கிட்டு இருந்தது. சரியா? அப்புறம் இவன் கீழே டவுன் ஆகும்போதும் சொன்னோம், இந்த இடத்துல கால் ஆப்ஷன் ஒரு பிளாக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே வந்துச்சுன்னா இந்த பிளாக்கை தேடி தான் வரும் அப்படின்னு சொன்னோம். அங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக மார்க்கெட்டு நம்ம என்ன சொன்னோமோ கரெக்டாக மார்க்கெட் அந்த இடத்துல தான் ரிஜெக்ட்டு, மறுபடியும் அந்த இடத்துக்கு தான் ரிஜெக்ட்டு, மறுபடியும் அந்த இடத்துக்கு ரிஜெக்ட்டு, கொஞ்சம் மறுபடியும் இது பண்ணி மறுபடியும் கீழே. ஸோ நம்மளுக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிடணும். மார்க்கெட்டு என்ன மாதிரியான அது என்ன சொல்கிறதுனா ஒரு அல்காரிதமில் மூவ் ஆகுது அப்படின்றத இன்டெப்த்தாக நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு எல்லா விஷயங்களுமே புரிய வரும். சரியா? எல்லா விஷயங்களுமே புரிய வரும். அதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கு நம்ம இன்றைக்கி இங்கே வரைக்கும் டார்கெட் கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக எங்கன்னா 330 வரைக்கும் டார்கெட் பெண்டிங்கில் இருக்குது, மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட்டு 700 வரைக்கும் கீழே வந்திருந்தானா மூவ் பண்ணியிருப்பான். இங்கே தான் ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவன் ஆனால் ஒரு 280 அந்த ரேஞ்சே தாண்ட முடியல, அங்கேயே தான் மார்க்கெட் நின்னா, கீழே வந்தாலும் திரும்பவும் 280 ரீச் பண்ணிட்டான். சரியா? இதில் நிறைய விஷயங்கள், நிறைய ட்ரிக்ஸு, அது என்ன சொல்கிறதுனா சிம்பிளாக நம்ம மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட அந்த மாதிரி தான் சொல்லியும் கொடுப்போம். சரியா? டே 1லேருந்தே சிம்பிளாகவே தான் மார்க்கெட்டை பார்க்கணும், இப்படி தான் மார்க்கெட்டில் நீங்கள் எந்த இடத்துல ஆர்டரை ப்ளேஸ் பண்ணணும், எவ்வளோ தூரம் டார்கெட் செட் பண்ணணும், எல்லாத்தையுமே சிம்பிளாகவே சொல்லி கொடுப்போம். இன்னொரு விஷயம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்க்குறீங்க, நிறைய நூற்றுக்கணக்கான ஸ்ட்ராட்டஜிஸ், நூற்றுக்கணக்கான மெத்தட்ஸு அப்படி இப்படின்னு பார்க்குறீங்க. எல்லாருக்குமே ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் 100 ஸ்ட்ராட்டஜி எடுத்தெல்லாம் யாராலையும் ஜெயிக்க முடியாது.
ஏன் 10 ஸ்ட்ராட்டஜி எடுத்தால் கூட ஜெயிக்க முடியாது. உங்களுக்குன்னு ஒரு கான்செப்டை உருவாக்குங்க. சரியா? நம்ம இங்கே சொல்லித்தர்றதே வந்து நம்ம ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமியில் எப்படி ஒரு பாட்டமில் என்ட்ரி எடுக்கிறது, எப்படி ஒரு ஹை ப்ரைஸில் கொண்டு போய் நம்ம செல் பண்ணுறது, ப்ராஃபிட்டை டீசெண்டாக புக் பண்ணுறது, இவ்வளோ தான். இந்த மாதிரி கான்செப்டை ரொம்ப சிம்பிளாக படிக்கணும். சரியா? ஏன் இந்த ப்ரைஸ் இங்கே வருது, இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து பையாக ஆரம்பிக்கும் அப்படின்ற அந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் நம்மளால் பாட்டமில் நம்பி ட்ரேடு எடுக்க முடியும். அதை தான் நம்ம ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமியில் நல்லபடியாகவே ஈஸியாகவும் சொல்லித்தரோம். ஸோ ப்ரூஸ்லி ஒரு குவைட் இருக்குது, ஒரு கோட் இருக்குது. அந்த இதை வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன். சரியா? ப்ரூஸ்லி வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, 1000 வித்தைகளை கற்றுருக்கவனை பார்த்து எனக்கு பயம் கிடையாது, ஆனால் ஒரே ஒரு வித்தையை 10,000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணவனை பார்த்து எனக்கு பயம் இருக்குது அப்படின்றத ப்ரூஸ்லியோட ஃபேமஸான கோட். சரியா? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு கான்செப்டை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கான்செப்டில் ரிப்பீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த மார்க்கெட்டு உங்களை பார்த்து பயப்படும். இல்லைனா நீங்கள் மார்க்கெட்டை பார்த்து எத்தனை வித்தை கற்றுருந்தாலும் பயப்பட தான் செய்வீங்க. சரியா? மார்க்கெட் உங்களை அடித்து துவம்சம் பண்ணிடும். அதனால் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள், கற்றுக்காமல் போய் லாஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம 10:30க்கெல்லாம் ட்ரேடே முடிச்சாச்சு, இந்த இடத்துல ட்ரேடே முடிச்சிட்டோம். சரியா? ஸோ டிசிப்ளினாகவும் இருக்கணும். ப்ராஃபிட் எடுத்துட்டிங்களா, புக் பண்ணிட்டீங்களா, அதை வீட்டுக்கு எப்படி எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றதுலேயும் டிசிப்ளினாக இருக்கணும். ஓகேவா? எல்லோரும் நல்லபடியாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், கற்றுக்காமல் லாஸ் பண்ணாதீங்க, கற்றுக்காமல் போய் லாஸ் பண்ணாதீங்க. சரியா? திரும்ப திரும்ப சொல்கிறேன், நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள். சரியா? அண்டு